வணக்கம் மக்களை, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான ஒரு வேலை வாய்ப்பு தான். தமிழ்நாடு தாலுகா ஆஃபீஸ் அலுவலகத்தில் ஆட்கள் சேர்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஏன்னாங்க இது எலெக்ஷன் டைம் வரக்குள்ள தான் இதுமாரி அறிவிப்புகள்லாம் ஒன் பை ஒன்னாக வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. கட்டாயமாக எலெக்ஷன் டைமில் இதுமாரி அறிவிப்புகள் வர்றது புதிதல்ல. அதேமாரி பணம் கட்ட வேண்டிய அவசியங்களும் வரும். பணம் கட்டி ஏமாந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக இருக்கக்கூடியது இந்த ஒரு அரசு வேலைவாய்ப்பு. இந்த அரசு வேலைவாய்ப்புக்கு எல்லாருனாலையுமே போக முடியுமானா ஒரு கேள்விக்குறி தான். போக முடியும், போக முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு 50-50, அதாவது மினிமம் 50 அப்படின்னு போட்டால் கூட ஒரு 500 பேர்த்துக்கிட்ட வாங்கிடுவாங்க. அது எலெக்ஷன் ஃபண்டுக்கு போயிடும். இப்படி நிறையா விதமான முறைகேடுகள் நடைபெறலாம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நீங்கள் தான். ஏன்னா இப்போ பக்கமாக ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே நர்சிங் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், 4 லட்ச ரூபா கொடுங்க, 5 லட்ச ரூபா கொடுங்கன்னு வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு போலியான முறையில் ஒரு அப்பாயின்மெண்ட்டை ரெடி பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக சாமி கிமி எல்லாம் கும்பிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே எதுவும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லையே, எப்படி வந்துச்சு, எப்படி இந்த இது உங்களுக்கு கைக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வரக்குள்ள இவங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோ காட்டியிருக்காங்க, இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஃபேக். அப்புறம் கேட்டால் இல்லைம்மா அங்கே ஃபில் ஆயிடுச்சு, நாங்கள் மாற்றி கொடுத்துட்டோம், அந்த கொடுத்த பேப்பர் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த பொண்ணுக்கிட்ட 2-3 பேப்பர் கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் திருப்பி வாங்கங்காட்டியுமே அந்த பொண்ணு எல்லாம் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிச்சு. மறுபடி எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய டைம் இதுதான். அதுவும் தாலுகா ஆஃபீஸில் ஒரு சூப்பரான ஒரு வேலை வாய்ப்பு. யாரும் தவற விட்டுற வேண்டாம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலை வாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் விண்ணப்பிக்க ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஓகேங்களா? தாலுகா ஆஃபீஸில் உதவியாளர் வேலை வாய்ப்பு 10th குவாலிஃபிகேஷனில், அது ஆன்லைன்லேயே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் சொல்லுவேன். நீங்கள் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் சம்பளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமமே 27,000 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகும் தாலுகா ஆஃபீஸில். ஓகேங்களா? எவ்வளோ சம்பளம் வரும், என்ன ரூபா வரும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னங்க படிச்சிருக்கணும்? 10th 12th டிகிரி, டிப்ளமோ, பிஇ எது முடிச்சிருந்தாலும் சரிங்க, நீங்கள் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசு தாண்டி இருக்கணும், 36 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அதுவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்து முன்னாள் இராணுவ வீரராக இருக்கீங்க, பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா 38 வயசு வரைக்கும் வயது தலைவர்கள் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது நீங்கள் இருக்கிற கம்யூனிட்டியை பொறுத்து, இருக்கக்கூடிய ஒரு டிக்னிஷனை பொறுத்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேறுபடலாம். இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குதா, இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம். அதேமாரியே நிறைய பேர் கேட்குறது, நாங்கள் அந்த வேலைவாய்ப்பு ஒன்ஸ் விண்ணப்பித்தோம்னா எவ்வளோ நாட்குள்ளே எங்களுக்கு ஆர்டர் காப்பி கிடைக்கும், எவ்வளோ நாளைக்குள்ளே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, அதாவது நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 வருடம் கழித்து கூட அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், ரேஷன் கடை வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், சத்துணவு வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், 1 வருடம் கழித்து கூட இது வேலை போட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க.
எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா உடனடியாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். 1 by 1 அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அது எப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு தாலுகா அலுவலக ஆட்கள் சேர்ப்பு 2025 to 2026. ஏன்னா இப்போ வந்து கடைசி 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் விடுறாங்க அப்படின்னா அடுத்த வருடத்தையும் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா சில பல காரணங்களால் தள்ளி போகுது, சரியாக இன்டர்வியூ வைக்க முடியல அப்படின்னா, ஏதோ ஒரு சம்டைம்ஸ் ஏதோ பிரச்சனைனால அப்படின்னா அதை அடுத்த வருஷத்துக்கு வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்து அந்த டைமிங் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, தமிழ்நாடு தாலுகா ஆஃபீஸில் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு வேலைவாய்ப்புகள் விண்ணப்பிக்கலாம். அதேமாதிரி தமிழ்நாடு தாலுகா அலுவலக வேலைவாய்ப்பு புதுப்பிக்கும் இதில் செயலி உள்ளது மற்றும் காலாவதியான டிஎன் தாலுகா அலுவலக வேலைவாய்ப்புக்குன்னு புதுப்பிக்கவும். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருப்பீங்க. அதேமாரியே இங்கேயும் வந்து பதிவு நடைபெறுது. இந்த பதிவு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து இது பண்ணணும், ரினியூவல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அதேமாரி யாராச்சும் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆஃபர்ஸ் விடுறாங்க, அதாவது ஆஃபர்ஸ் வருது. நீங்கள் வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் இன்னும் நிறைய விதமான தகவல்கள் உங்களுக்கு வந்து தெரிய வரும். நிறைய விதமான கேப்சப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சின்ன ஒரு முதலீட்டில் எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ லாபங்கள் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இனி வரும் காலகட்டத்தில் வீடியோவை கொடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது தமிழ்நாடு கூட்டுறவு நிறுவனங்களில் உதவியாளர், இளநிலை உதவியாளர் ஆட்கள் சேர்ப்பு. ஓகேங்களா, இந்த இளநிலை உதவியாளர் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு தயக்கம் என்னன்னா, இது என்னங்க இளநிலை உதவியாளர் இதெல்லாம் என்ன இதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இதற்குண்டான டிஃபரண்டேஷன் மாடல் அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவில் நான் வந்து தொகுத்து 1 by 1 கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, அது இன்னொரு வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ நெக்ஸ்ட் வந்து லாங்காக போயிடும். அடுத்தது இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே தமிழ்நாடு தாலுகா அலுவலகம், தமிழ்நாடு மாவட்டம் தாலுகா அலுவலகம் என்பது இந்தியாவில் தமிழ்நாடு அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு அமைப்பாகும். ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாடு தாலுகா அலுவலகத்துறையில் அந்த தமிழ்நாடு தாலுகா அலுவலக தொழிலாளர்கள் அல்லது மாவட்டம் அல்லது மாநிலம் உள்ள இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். உங்களுக்கு வந்து வார்த்தைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு வார்த்தைகளாக வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது ஆன்லைனில் கொடுத்தாலும் சரி, ஆஃப்லைனில் கொடுத்தாலும் சரி, ரீமார்க்கிங் அப்படிங்கிறது கட்டாயமாக கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆஃப்லைனாக இருப்பின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே ரீமார்க்கிங்கோ ரீஒர்க்கோ எதுவுமே வந்து பண்ணியிருக்க கூடாது. இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இவ்வளோ தான் வந்து வீடியோ. 18லேருந்து 38 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். SC/ST கம்யூனிட்டி இவங்களுக்கெல்லாம் வந்து வயது தளர்வுகள் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனு, பெண்கள். ஓகேங்களா, அதேமாரி குவாலிஃபிகேஷன்னா மினிமம் 10th 12th டிகிரி டிப்ளமோ இது மட்டும் விண்ணப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா, 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் விண்ணப்பிக்கலாம். ஓகே, இதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் எப்படி பார்க்குறது அப்படின்னா உங்களுடைய யூனியன் ஆஃபீஸில் இதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்மாக சரி,
இல்லை நோட்டிஃபிகேஷனும் சரி உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க, அதாவது முன்னாடி போர்டில் ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒரு சில மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதற்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நாங்கள் சென்ட் பண்ணுறோம். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.